அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ நம்மளால அடிப்படை ஆன்மீகத்தோட அடிப்படைன்னு சொல்லப்படுறது கீழ் ஆறு ஆதார நிலைகள் தான். இந்த கீழ் ஆறு ஆதார நிலைகளையே நம்மளால சரியான தெளிவு கொண்டு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா மேல் ஆறு ஆதாரம் எப்பொழுது விளங்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த விஷயங்களை நம்மளால செவி வழியா கேட்டுட்டு போயிட முடியும். இப்ப நான் மற்றவங்க மாதிரி இது ரகசியம், நான் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அனுபவத்தால் நீங்கள் கற்று உணர்ந்து வரும்போது இதோட முழு பலாபலனை நீங்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது. அப்போது இந்த மாதிரி என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இப்போது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு நமக்கு ஏதாவது பயன் இருக்கா? எந்த பயனுமே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாடத்தை விட்டுட்டு 5th ஸ்டாண்டர்டில் என்ன இருக்குன்னு நம்ம போய் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் ஏதாவது இது ஒரு காமன் சென்ஸாக மேக் பண்ணுமா?